அன்பார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவரையும் ஐசிஎஃப் யுனைடெட் ஒர்க்கர்ஸ் யூனியன் ஏஐடிசி சார்பிலே வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய தினம் ஐசிஎஃப் ஒர்க்கர்ஸ் யூனியன் உடைய ஸ்தாபகரும் ஐசிஎஃப் தன்னியம் கர்தா சரித்திர நாயகன் தோழர் தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு ஏஐடிசியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அதுபோல் அவரது தட்சிணாமூர்த்தி தோழர் அவருடைய குடும்பத்தினர் திரு ரகுநாதன் மற்றும் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். இந்த கூட்டத்தினை தலைமை நடத்தும்படி நமது சங்கத்தினுடைய துணைத் தலைவர் தோழர் இளையராஜா அவர்களே கேட்டுக்கொள்கிறேன். ஐசிஎஃப் யூடபிள்யூஏடிசியின் நிர்வாகிகளே, முன்னாள் நிர்வாகிகளே, உறுப்பினர்களே எல்லாருக்கும் மறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வேலையிலே நமது தமிழ்நாடு ஏஐடிசி மாநில பொதுச் செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை கொடியேற்றுமாறு அன்புடன் உங்கள் சார்பாகவும் நமது சார்பாகவும் எங்கள் தோழர் தட்சிணாமூர்த்திக்கு வீர வணக்கம் ஓங்குக 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 வாழ்க 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 ஓங்குக ஓங்குக. தோழர் அவர்கள் ஒரு வார்த்தைகள் தோழர் தட்சிணாமூர்த்தி அவர்களினுடைய இளைய மகன் ரகுநாதன் அவர்கள் ஒவ்வொரு வார்த்தைகள் அவரை பற்றி பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தோழர்களுக்கு வணக்கம். தந்தை தட்சிணாமூர்த்தி அவர் ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் இருக்கும்போதே ஒரு தொழிற்சங்க தொகுப்பு அது ஈடுபாடு குடும்பத்தில் வந்து 2ஆம் ஆரம்பத்தில் எந்த ஒரு தோழருக்கு இங்கே அவங்க வேலை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா முதல்ல போட்டுருக்காரு. வீடுன்றது அவருக்கு 2ஆம் பட்சம் தான். சின்ன வயசில் இருக்காது, எனக்கு புரியல. அப்போ ஆனால் இப்போலாம் பார்க்கும்போது தான் தெரியுது அவர் ஏதோ கரெக்டாக ஏதோ நல்லா செஞ்சுருக்காரு, நல்லா தெரியுது. இன்றைக்கி அவர் ஞாபகம் வச்சு இவ்வளோ பேர் வந்துருக்கிறதுக்கு ரொம்ப எல்லாருக்குமே நன்றி. இப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சின்ன வயசு நான் கடிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி கஷ்டம் தெரியுது. அவர் எவ்வளோ முக்கியமான வேலை பார்த்துருக்காரு, எல்லாருக்கும் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காருன்னு இன்றைக்கி நமக்கு தெரியுது. அதனால் எல்லாருக்கும் நன்றி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஓரிரு வார்த்தைகள் அவரை பற்றி பேசுமாறு அன்புடன். வணக்கம். பேசுறதுனால நான் பேசணும். தொழிற்சங்க தலைவர் எப்படி இருக்கணும்? தொழிற்சங்கத்தில் இருந்தாலும் நம்ம குடும்பத்தை மறக்க வேண்டிய சூழ்நிலை வரும். குடும்ப வேலைகள்லாம் இதெல்லாம் இதுக்கு அப்பாற்பட்டதான் தொழிற்சங்கம். தொழிற்சங்கம்னு ஒரு உயிர் நாடி. அது வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையாக வந்து தொழிலாளருக்காக உழைப்பது தான் தொழிற்சங்கம். அதே மாதிரி எதுக்காக இப்போ பேச வந்தோம்னா, தட்சிணாமூர்த்தி வந்து அவர் தட்சிணாமூர்த்திக்கு ஈடிணை யாருமே இல்லை ஐசிஎஃப். இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ தலைவர்கள் இருந்திருப்பாங்க ஐசிஎஃப். ஆனால் இன்றைய தலைமுறை பார்த்தீங்கன்னா யாருமே தட்சிணாமூர்த்தி தெரியாது. அவரை பார்த்துருக்க மாட்டாங்க, பழகிருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. தலைவருக்கு எப்படி புகழ் கிடைக்கும்? உண்மையான தொழிற்சங்க தலைவர்களுக்கு இதுதான் வந்து அவருக்கு கிடைக்கிற உண்மையான அஞ்சலி, உண்மையான புகழ். ஒரு ஃபஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் 3ஆவது ஜெனரேஷன் அவங்க வந்து இந்த அளவு செய்கிறாங்கன்னா உண்மையாக வந்து எந்த ஒரு தொழிற்சங்க தலைவருக்கும் இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் ஐசிஎஃப் ஃபஸ்ட்டு ஆர்டோ லாஸ்ட் ஆர்டோ இதுதான். அதே மாதிரி நூற்றாண்டும் இந்த தலைமுறையை விடுத்து அடுத்த தலைமுறை செய்யும். இந்த ஐசிஎஃப் வந்து தட்சிணாமூர்த்தியை பற்றி அவரை பார்க்கலனாலும் கடவுள் நம்பிக்கை இருக்கும். கடவுள் யாரும் பார்த்துக்கணும், கடவுள் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான்
ஒரு தொழிற்சங்க தலைவரை பார்க்கலன்னா அவர் செஞ்ச சேவைகள், அவர் செஞ்ச செயல்பாடுகள் வந்து நூற்றாண்டு காலம் பேசப்படும். இன்னைக்கு ஐசிஎஃப்லன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 1000 கலாசிங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்காங்கன்னா இவரால் தான். அன்றைக்கி 22 ஸ்பீடு இது ஸ்டாப் கவுன்சில் நம்பர் ஐசிஎஃப்ல 22,000 பேர், 18,000 பேர், 22,000 பேர் தொழிலாளி இருந்து அதுக்கேற்ற 22 பேர் கவுன்சில் நம்பர் அண்ட் நாமினேட்டட் கவுன்சில் நம்பர், எஸ்சி எஸ்டி ஓபிசி நாமினேட் எல்லாமே கிடைச்சிச்சுன்னா இதை போல் அற்புதமான தலைவர்கள் தான் கிடைக்கும். ஆகையால் வந்து நாமும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம வளர்ந்து வரணும். எல்லா செயல்பாடுகளும் நல்ல விஷயம் கலந்து இந்த தலைமுறை வந்து மேலும் மேலும் சிறப்பாக வளர்ந்து நீங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக வர வேண்டும் என்று கூறி தட்சிணாமூர்த்தி புகழ் ஓவியம் என்று கூறி எந்த ஒரு தொழிற்சங்க தலைவர் உண்மைக்கு நேர்மைக்கு என்றைக்கும் அழிய மாட்டாங்க, வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மாநில செயலாளர், மாநில பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர் சிறப்புரையாளர். தமிழ்நாடு ஏஐடிசி மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நம்மளுடைய தோழர், அன்பு தோழர் மதியழகன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துவார். யாரு யாரு இல்லை நீங்கள் வந்தா ஒரு போடும் நீங்கள் போடுறீங்களா? தமிழ்நாடு ஏஐடிசியுடைய பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் அவர்களே, நம்முடைய ஐசிஎஃப் யூனியனை தொடங்கி வைக்க நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு நிகராக ஒருவரை ஐசிஎஃப் கேம்பஸில் ஒரு தொழிற்சங்க தலைவரை நாம் இதுவரைக்கும் பார்க்க இது தொழிற்சங்க இயக்கத்திற்கு தொடர்ந்து ஏற்பட்டுருக்கிற ஒரு பெரிய இழப்பாடு. சமீபமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதமாக நிறைய அந்த மாதிரியான சோழர்களை நாம் வளர்ந்து வச்சுருக்கோம். ஆனால் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அடுத்த தலைமுறை தயாராகுதான்னு சொன்னால் மலைக்கும் மடவுக்குமான வித்தியாசமாக இருக்கும். அவ்வாறு அடுத்த தலைமுறை தயாராவதுதான் உள்ளபடியே நாம் அவர்களுக்கு செய்கிற அஞ்சலி அவர்கள் நினைவு கொள்கிறோம். வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து குடும்பத்தை வாழ்க என்று சொல்வதல்ல அவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி போன்ற நம்முடைய மூத்த தலைமுறையை, முந்தைய தலைமுறையை, அவர்களுடைய சேவையை, அவர்களுடைய பங்கு உரியை நாம் நினைவு கொள்வது என்பது அவ்வாறு நம்முடைய சங்கங்கள் தோழர்களை தயார்படுத்த சாதனையெல்லாம் சொல்கிறாங்க. 3வது தலைமுறை அப்படிங்கிறது 4வது தலைமுறை என்ற ஒரு தலைமுறை இருக்குமா? ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. இன்றைக்கி நமக்கு இதே கேம்பஸ்க்குள்ள நம்மளோட சம்பந்தம் இல்லாத அல்லது நமக்கு தொடர்பு இல்லாத அல்லது நம்மளுடைய சங்கத்தில் இல்லாத ஒப்பந்த தொழிலாளி, அவுட் சோர்ஸு அப்படின்னு ஒரு பெரிய எண்ணிக்கையில் நம்ம கூடயே நாம் பார்க்குற வேலையை எந்த உரிமையும் இல்லாமல் ஒரு கூட்டம் வந்து பார்த்துக்கணும். இது என்ன செய்யப்படும்? இதே தட்சிணாமூர்த்தி வேலையை நம்ம முகத்தை, நம்ம கவனத்தை கொஞ்சம் அந்த பக்கத்துக்கு. தொழிற்சங்க இயக்கத்தை பொறுத்தவரை தொழிலாளியில் நிரந்தர தொழிலாளி, நிரந்தரமில்லாத தொழிலாளி என்கிற பாகுபாடு அரசும் நிர்வாகங்களும் தொழிலாளிகளை பிரித்தாடுவதற்காகவும் உரிமையை மறுப்பதற்காகவும் இவ்வாறான ஒரு தந்திரத்தை கையாளு. உனக்கெல்லாம் கிடச்சி போச்சுல, அவனுக்கு ஏன் நீ கேட்குற அப்படின்றத நம்மளும் ஏற்றுக்கணும்னா நாம் இயலா தொழிற்சங்க இயக்கத்தை நடத்துவதெல்லாம் முடியாது. அதை ஏஐடிசி கொடியை பிரித்து கொண்டிருப்பதற்கு நமக்கு உள்ளபடியே தார்மீக உரிமை இல்லை என்றுதான் ஐசிஎஃப் ஏஐடிசிக்கு தட்சிணாமூர்த்தி
அடுத்த தலைமுறையும் நினைவு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முகம் அந்த பக்கமும் கொஞ்சம் போக வேண்டும். அவர்களுடைய உரிமையை பெறுவது மட்டுமல்ல, நாம் பெற்ற உரிமையை நிலைநாட்டுவதற்குமானவை என்பதை சேர்த்து உணர்ந்து பயணிக்கணும். நீண்ட வேலை கடுமையான காலத்தில் கடுமையான சூழலில் நாம் பெற்ற அதை நம்ம அந்த முறையில் ஐசிஎஃப்ஐடிசி முன்னேறும்னு நம்புகிறேன். முன்னேறி அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லாம் உதவி செய்து களம் காண வேண்டும் என்று வேலையில் முன்னாடியை கேட்டுக்கொண்டு வாய்ப்பு இன்றைய தலைமுறையினுடைய சேவையை நாமும் விடாமல் தொடர்ந்து அவர்களுக்கு உண்மையான அஞ்சலியை நினைவஞ்சலியை ஆண்டுதோறும் அல்ல எப்போதும் மாறுவோம். அந்த கல்வெட்டு ஆரம்பிக்கும் போது பல சோதனைகள். கல்வெட்டை விற்கவே முடியாதுன்னு ஒருத்தர், வச்சு பாருன்னு ஒரு சேலஞ்சு. அன்றைக்கி அந்த நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் முடிச்சுனோம். அந்த நைட்டு ஃபுல்லாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தொழிற்சங்கத்தில் அப்பாற்பட்ட ஒரு குடும்பம், அவங்களுக்கும் நம்ம ஐசிஎஃப்க்கும் இது கிடையாது. ஆனால் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அவருடைய மகள், அவங்க குடும்பம் அந்த நைட்டு ஃபுல்லாக இங்கே இருந்து இந்த கொடிக்கம்பத்தை எப்படி என்ன பண்ணுறாப்பா நீ தூங்க வைப்போ பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு சேலஞ்சு. அந்த தோர் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்தா மேதினம் எல்லா நிகழ்ச்சியும் நம்ம மேதின மாவட்டம், ஊர்வலம் மாவட்டம் எல்லாத்தையும் கலந்துருக்கோம் சிறப்பாக. அந்த தோழரை வந்து முத்தவரை வந்து எங்களது மாநில பொதுச்செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர் கௌரவப்படுத்தும். திரும்ப பூ போடு குடித்திருங்க மொத்த எல்லாரும் பூ போடலாம். தட்சிணாமூர்த்தி புகழ் நான் அது பண்ண சரவணா பாலாஜி பாலாஜி போட்டு கொஞ்சம் காது வைக்காதீங்க யாரும். போனா நிக்சன்